காண்டாக்ட் டீடைல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை இல்லை இந்த பிளான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான். இப்போ நீங்கள் பிகினிங் ஸ்டேஜ்லேயே போட்டிங்கன்னா ஸோ ஓரளவு உங்களுக்கு சிங்கிள் லெக்கில் நல்ல இன்கம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏராளமாக இருக்குது. ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ண கம்பெனி தான். ஸோ இது ஒரு ப்ராடக்ட்டை மையமாக வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ராடக்ட்டோட ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 550. நீங்கள் வந்து 550 ரூபா பே பண்ணி இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி கார்டு ஆர் துளசி ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு 2 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ எடுத்ததுக்கு ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம், ஸோ சிங்கிள் லெக் இன்கம், லெவல் இன்கம், ஃப்ரான்சிஸ் இன்கம் அண்ட் ரிவார்ட்னு சொல்லிட்டு 5 டைப்ஸ் ஆஃப் இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ட் இன்கம் அப்படிங்கிறது ஜாயினிங் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 550 ரூபா. அதில் 10% வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேரக்ட் இன்கம் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு டேரக்ட்டுக்கும் ஸோ உங்களுக்கு 10% 55 ரூபா உங்களுக்கு டேரக்ட் ரெஃபரல் இன்கமாக கிடைச்சி. இது டேரக்ட் அப்படின்னா சிங்கிள் லெக் இன்கம். ஸோ இந்த சிங்கிள் லெக் இன்கமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார். இந்த ஸ்டார் லெவலில் வந்து பார்த்தீங்க ஸ்டார் ரேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கீழே உங்களை போல் இப்போ நீங்கள் எப்படி 550 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணீங்களோ உங்களை போல் உங்களுக்கு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற கம்பெனியில் இன்டேராக ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு பர்சனுமே உங்கள் அண்டரில் தான் ஃபில் ஆகிட்டு வருவாங்க. ஃபில் ஆகும்போது ஓவராலாக உங்களுக்கு இல்லை 100 மெம்பர் வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு டேரக்ட் ஜாயினிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் வந்து 25 rupees இன்ட்டு 25 days 25 ரூபா அடுத்த 25 நாளைக்கு உங்களுக்கு கண்டினியூட்டிவாக கிடைக்கும். ஸோ இது டோட்டலாக வந்து 625 ரூபா இந்த ரேங்க் ஃபஸ்ட்டில் நீங்கள் போகிறீங்க. இதுக்கு கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு டேரக்ட். அந்த கொடுக்குற டேரக்ட்டுக்கும் 55 ரூபா நீங்கள் எடுத்துருவீங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 25 ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்க, கிரெடிட் கொடுக்குறாங்க. செகண்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரு. ஸோ நெக்ஸ்ட்டு அது அந்த 100 இல்லாமல் நெக்ஸ்ட்டு 225 225 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் ஒரு நியூ டேரக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 45 rupees இன்ட்டு 30 days. ஸோ கொடுக்குற ஒரு டேரக்ட்டுக்கும் 55 வாங்கிடுவீங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபா இன்ட்டு 30 நாளைக்கு உங்களுக்கு டெய்லி 45 ரூபா கிடச்சிட்டு வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 450 மெம்பர் உங்கள் அண்டரில் வரும்போது ஒரு நியூ டேரக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 70 ரூபா இன்ட்டு 35 daysக்கு உங்களுக்கு 2450 ரூபா இந்த ரேங்க் 3rd கிடைக்கும். அடுத்து ரேங்க் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இல்லை 900 நபர் வரும்போது ஒரு நியூ டேரக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா 100 rupees இன்ட்டு 40 days அப்போ 4000 rupees உங்களுக்கு இந்த ரேங்க் 4 கிடைக்குது. ஸோ ரேங்க் 5 எமரால்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் 2000 மெம்பர் வரும்போது நியூவாக 2 நியூ டேரக்ட் கொடுக்குறீங்க. கொடுக்குற டேரக்ட்டுக்கு 110 ரூபா ரெஃபரல் கமிஷன் வாங்கிடுவீங்க. ஸோ இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 180 ரூபா இன்ட்டு 45 daysக்கு 8100 ரூபா இன்கமும் நீங்கள் எடுத்துருவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூபி. ஸோ ரூபியில் வந்து நெக்ஸ்ட் 4500 மெம்பர் உங்கள் அண்டரில் வரும்போது அண்டர் மீன்ஸ் அதாவது நீங்கள் பண்ண போகிறத என்டையர் டீம் ஒரு கம்பெனியோடைய அண்டரில் வரும்போது ஸோ நியூவாக நீங்கள் 2 டேரக்ட் கொடுக்க போகிறீங்க. அந்த கொடுக்குற டேரக்ட்டுக்கு 1 டேக்கு 360 ரூபான்னு சொல்லிட்டு 50 நாளைக்கு 18000 ரூபாய் இன்கம் கொடுக்குறாங்க. லெவல் 6 ரேங்க் 7 வந்து பார்த்தீங்கன்னா பேரில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8000 மெம்பர் உங்கள் அண்டரில் இருக்கும்போது நியூவாக 2 டேரக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 700ன்னு சொல்லிட்டு 55 நாளைக்கு 38500 ரூபாய் நீங்கள் எடுக்கிறீங்க. அடுத்து டைமண்டு. ஸோ டைமண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு 20000 நபர் வரும்போது ஸோ 4 ரெஃபரல் நீங்கள் டேரெக்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 4 ரெஃபரலுக்கு 220 ரூபா ரெஃபரல் கமிஷன் வாங்கிடுவீங்க. அது இல்லாமல் ஒரு நாளைக்கு 1100 ரூபான்ட்டு 60 நாளைக்கு ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 66000 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 66000 ரூபாய் இன்கமாக கொடுக்குறாங்க. அடுத்து 9th லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 40000 மெம்பர் உங்கள் அண்டரில் வரும்போது 6 நியூ டேரக்ட் கொடுக்குறீங்க. ஸோ கொடுக்குற டேரக்ட்டுக்கும் டேரக்ட் ரெஃபரல் இன்கம் எடுக்கிறீங்க. ஸோ ஒரு நாளைக்கு 1600 ரூபாய் இன்ட்டு 65 நாள் அப்படிங்கும்போது 1,04,000 ரூபாய் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க டோட்டலாக இந்த 9th லெவலில் மட்டும். அடுத்து வந்து கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு 70000 பேர் உங்கள் அண்டரில் வரும்போது 8 நியூ டேரக்ட் கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு 2400 ரூபாய் இன்ட்டு 70 நாள் கிட்டத்தட்ட 1,68,000 ரூபாய் நீங்கள் இந்த 10th லெவலில் மட்டும் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. அடுத்து 11. ஸோ 11 வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 உங்கள் அண்டரில் வரும்போது 10 நியூ டேரக்ட் கொடுக்குறீங்க பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3500 ரூபாய் இன்ட்டு 75 நாள் கிட்டத்தட்ட 2,62,500 ரூபாய் இன்கம் எடுக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து கிங். ரேங்க் 12 நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கும்போது 2 lakh மெம்பர் உங்களுக்கு கீழே வரும்போது ஸோ டோட்டலாக 12 ரெஃபரல் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 6000 சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு. ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ அச்சீவ் 8th லெவல் அதாவது 8th நீங்கள் டைமண்ட் ரேங்க் வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டடாக ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே நீங்கள் 9th லெவல் வந்துட்டீங்க அப்படிங்கும்போது ஒரு மொபைல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரிவார்ட்ஸு. ஸோ 10th லெவல் வரும்போது உங்களுக்கு ஒரு லேப்டாப் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஒரு பைக் ஆஃபர் பண்ணுறாங்க 11th லெவலுக்கு. ஸோ 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கார் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதிலே வந்து இன்னும் அடுத்து ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ யூசர் நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே 2 மெம்பர் கார் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னொரு கார் ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஷிஃப்ட் கார் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது ஃபஸ்ட் வந்து கிட் கார், அடுத்து ஷிஃப்ட் கார் கொடுக்குறேன். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை இல்லை இந்த பிளான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய
கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான். இப்போ நீங்கள் பிகினிங் ஸ்டேஜ்லேயே போட்டிங்கன்னா ஸோ ஓரளவு உங்களுக்கு சிங்கிள் லெக்கில் நல்ல இன்கம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏராளமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.